அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் மார்க்கெட் ஏன் இப்போ ரீசெண்டாக கரெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஆனால் நீங்கள் ஒன்று ஃபண்டமெண்டலாக புரிஞ்சுக்கணும். இந்த நியூஸ் எல்லாம் ரெண்டாவது விஷயந்தான். எண்ட் ஆஃப் த டே ஒரு ஸ்டாக்கு தான் நம்ம முதலீடு பண்ண போகிறோம், இல்லை ஒரு இண்டெக்ஸை தான் முதலீடு பண்ண போகிறோம். அந்த இண்டெக்ஸோடைய அல்லது ஸ்டாக்கினுடைய வேல்யூவேஷன் எப்படி இருக்குது? கடந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக ஏறிடுச்சு. நீங்கள் இன்னும் ஏறிக்கிட்டே போனால் அது பபுள் ஆயிருங்க. ஸோ அதனால் கன்சாலிடேட் ஆகி கரெக்டாகி ஓரளவு அதே விலையிலேருந்து கம்மியாக ஒரு 30-40% கீழே கன்சாலிடேட் ஆகி டைம் கரெக்ஷனும் கொடுத்து அதுக்கப்புறம் நம்மளுடைய எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகி கம்பெனிஸோடைய பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகி ஸ்டெடியாக க்ரோ ஆகிறது தான் நல்ல ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அழகு. அப்படி தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. சரி, ஆனால் நீங்கள் பயப்படுறது எனக்கு புரியுது. இப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோவும் டவுனில் தான் இருக்குது. சரி, எல்லா டீட்டெயில்ஸையும் ஒவ்வொன்றா பார்த்துருவோம். சரி, இப்போ மார்க்கெட் கரெக்ட் ஆகுது, அதுக்கு என்ன தான் ரீசன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. மொதல் ரீசன் ஃபெட்டை யூஎஸ் ஃபெட் ரிசர்வ் இருக்காங்கல்ல, அதாவது நம்ம ஆர்பிஐ மாதிரி யூஎஸ்க்கு ஃபெட்டு, அவங்க ரேட் கட்டை 0.25 குறைச்சிட்டாங்க. அதாவது 25 பேசிஸ் பாயிண்ட்ஸு அல்லது 0.25% கட் பண்ணிட்டாங்க. இது நல்ல விஷயம். ஆனால் அதை கட் பண்ணவங்க ஹாக்கி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, இன்ஃப்ளேஷன் இன்னும் அதிகமாக தான் இருக்குது, இனிமேல்லாம் 2025 ரேட் கட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் பண்ண மாட்டோம், மிஞ்சி போனால் 1 அல்லது 2 ரேட் கட்டு தான் 2025 இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதுனால யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆகுது. கரெக்டுங்களா? ஏன்னா ரேட் கட் பண்ணால் யூஎஸ் டாலருடைய ஸ்ட்ரென்த்து குறையும், ஆனால் ரேட் கட்டு பண்ண மாட்டேன்னு சொன்னால் யூஎஸ் டாலருடைய ஸ்ட்ரென்த்து அதிகரிக்கும். அதனால் எல்லாரும் வெளிநாடுகளில் உள்ள அவங்களுடைய முதலீடுகளை விற்றுட்டு யூஎஸ் கரன்சியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுவும் காரணம். ட்ரம்ப் வந்தாலே ஜென்ரலாக அவர் நாட்டை தான் தூக்கி பிடிக்கணும்னு பார்ப்பாரு. அதனால் அவருடைய பீரியடில் அந்த டாலருங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபெட்டோடைய நெகட்டிவ் அவுட்லுக் அப்புறம் டாலருடைய ஸ்ட்ரென்த்தன் இது ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு நம்ம யூஎஸ் டாலருக்கு அகெயின்ஸ்டாக இந்தியன் கரன்சியும் டவுன் ஆகுது. இந்த ப்ராப்ளத்தினால நம்ம மார்க்கெட்டும் சென்டிமெண்ட்டாக உடஞ்சி விழுகுது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது. வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் தயவு செஞ்சு கரெக்டாகட்டும். நீங்கள் அதிக விலையில் நீங்கள் கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது நல்ல லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்கு, நல்ல ஹிஸ்டாரிக்கலாக உள்ள பங்கு, ஸ்டாக் மார்க்கெட் உடஞ்சாலும் மேலே எழுந்திரிச்சு வந்துடும் அப்படின்னா நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கோங்க. அல்லது இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே 40% போயிட்டு திருப்பி மேலே எந்திரிச்சு வரும். இதுக்கு ஒரு டைம் பீரியட் ஆகுமா இருக்கும். ஆனால் இப்படி தான் நடக்கணும்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? யாராலையும் பெர்ஃபெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதுக்கு மேலேயும் போகலாம். ஆனால் அதுக்கான வாய்ப்பு கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. தொடர்ந்து பேசுவோம். இது ரெண்டு மட்டும்தான் காரணமா? இல்லைங்க. நம்மளுடைய மேக்ரோ எக்கனாமிக் சிச்சுவேஷன், நம்மளுடைய ஜிடிபி குறைஞ்சிருச்சு. அதாவது 7.2 அப்படிங்கிறது இந்த வருஷம் வரும்னு சொல்லிட்டு 6.6 இப்போ ஃபோர்காஸ்ட்டை குறைச்சிருக்கிறாங்க. லாஸ்ட் குவார்ட்டரில் வேற ஜிடிபி ரொம்ப குறைஞ்சி போச்சு. 5.4% என்னமோ தான் சொன்னாங்க. இந்த ஜிடிபி குறைஞ்சது ஒன்று, ரெண்டாவது இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது 2, மூணாவது ஆர்பிஐ இன்னமும் அந்த இன்ஃப்ளேஷனுக்காக பணத்தை அதாவது ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹையாக வச்சிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் இன் ஃபெப்ரவரி தே வில் குறைப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் காசு ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணால் எக்கானமி ஓரளவு பெட்டராக இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் அவங்களுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட் அதிகமாகிரும் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்பெண்டிங்கும் குறைஞ்சி போச்சு. ரெண்டாவது கிடையாது, இது நாலாவது. அதாவது என்னென்னா, நாலாவது பாயிண்ட், மூணாவது பாயிண்ட் தான் நம்ம பேசின மேக்ரோ எக்கனாமிக் கன்சர்ன்ஸ். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கம்பெனியோடைய ஏர்னிங்ஸ் எல்லாமே நல்லா இல்லை. இந்த ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாமே நல்லா இல்லை. ப்ளஸ் எஃப்எம்சிஜி கம்பெனி
கம்பெனிஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஏன்னா மிடில் கிளாஸ்னு வந்து நிறையா பேர் வந்து கன்சியூம் பண்ணவே முடியல, அவங்கள்ட்ட காசு இல்லை அப்படிங்கிறது தான் இது குறிக்குது. சரிங்களா? இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய செக்டரான பேங்கிங்கும் ட்ரபிளில் இருக்குது, எஃப்எம்சிஜி ட்ரபிளில் இருக்குது. இப்படி எல்லா செக்டரில் உள்ள கம்பெனிகளும் ட்ரபிளில் இருக்கும் பொழுது, மேக்ரோ எக்கனாமிக் சிச்சுவேஷன் ட்ரபிளில் இருக்கும் பொழுது, யூஎஸ்லையும் வந்து ட்ரபிள் இருக்குது. இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, ஃபெட்டை வந்து ரேட் கட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ட்ரம்ப் வேற வந்து யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆப்வியஸாக வந்து எஃப்ஐஎஸ் எல்லாம் காசை எடுத்துக்கிட்டு யூஎஸ் டாலருக்கு போயிடுவாங்க, அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆப்வியஸாக நம்ம கரன்சி வீக் ஆகுது. இந்த சிச்சுவேஷனால தான் மார்க்கெட் இப்போ உடைபடுது. ஆனால் நீங்கள் உண்மையிலுமே நல்ல இன்வெஸ்டராக இருந்தால் மார்க்கெட் வந்து அதிகமாக இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படியே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சிப்பு தான் பண்ணியிருக்கணும். சிப் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங், மியூச்சுவல் ஃபண்டில் சிப் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நல்ல லார்ஜ் கேப் பங்கில் ஓரளவு வேல்யூவேஷன் நல்லா இருக்கிற கம்பெனிகள் ஸ்டாக்கு வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுலேயும் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சப்போஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோட சைஸில் வந்து அது பெருசாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், நல்ல கம்பெனியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து குறையிறத வாய்ப்பாக பயன்படுத்தி அதை இன்னும் கொஞ்சம் கூட வாங்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? நம்ம வந்து எதை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸ்மால் கேப்பையும் மிட் கேப்பையும் வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ரெண்டாவது, நான் அனுபவத்தில் பார்த்த வரைக்கும் எல்லாரும் வந்து கண்ட ஸ்டாக்கை வாங்கி வச்சுருக்கிறீங்க, அதுவும் வந்து ஹை வேல்யூவேஷனில் வாங்கி வச்சுருக்கிறீங்க. அதனால் ஸ்மார்ட்டாக நம்ம சேனலில் இருக்கிற வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ராட்டஜியை க்ளீனாகவே சொல்லிட்டேன். எல்லா வீடியோலையும் துண்டாக அழகழகாக பேசியிருக்கிறேன். அதுதான் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் தொலைக்கிற காசை மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும். நீங்கள் எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். சரி, இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால், தயவு செஞ்சு நீங்கள் ஒருவேளை இந்த மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு, உங்கள் பணம் வந்து குறையுது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இம்பேக்ட் ஆகும். கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், இல்லை வந்து இந்த காசு போச்சுன்னா எனக்கு வந்து இன்னும் 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் இந்த காசை நம்பி தான் ஒரு முக்கியமான தேவை இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா தயவு செஞ்சு இப்போ கூட லாஸை புக் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது உச்சிதம். நான் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டேன். அதாவது எங்கே எடுக்கிறதுனா, நீங்கள் பண்ணியிருக்க ஸ்டாக்லாம் ஸ்மால் கேப் ஸ்டாக்கு, உங்களுக்கு புரியவே இல்லை. நீங்கள் குருட்டாம்போக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்லாம் மேலே வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல லாபத்தில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காசை எடுத்துக்கங்க. அதுதான் வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து காசு இருக்குது, நான் வெயிட் பண்ண தயார், லாங் டர்ம் இன்வெஸ்டர்னா திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்டாக நல்ல ப்ளூ சிப் ஸ்டாக்கு இல்லை இண்டெக்ஸில் வந்து போடுங்க. சரிங்களா? சிப் பண்ணிகிட்டே வாங்க, பல்காக இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போவே வந்து உட்காந்து எழுதுங்க, என்னென்ன ஸ்டாக்கெலாம் நான் வந்து எனக்கு பிடிச்ச ஸ்டாக்குன்னா என்ன சொல்கிறது, போய் ஸ்மால் கேப்பில் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நான் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ஓப்பனாகவே சொல்லிடுறேன், ஸ்மால் கேப்னு கேட்டகரி வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கே தொடாதீங்க. 2 தான், நிஃப்டி 50, நெக்ஸ்ட் நிஃப்டி 50, இது 2ல் மட்டும் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் வந்து சிப் பண்ணிகிட்டே வாங்க. இன்னும் ஒரு 5% உடஞ்சிச்சா, நீங்கள் சிப் பண்ணுற அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஒரு 10% அதிகமாக்குங்க. இன்னும் ஒரு 5%, அதுலேருந்து மார்க்கெட் 5% கீழே விழுகுதா, அப்போ சிப் பண்ணுறதை இன்னும் ஒரு 10% அதிகப்படுத்துங்க. இப்போ 100 ரூபா போடுறீங்கன்னா 110 ரூபா போடுங்க, அடுத்து 120 ரூபா போடுங்க, அடுத்து 130 ரூபா போடுங்க. சப்போஸ் 35% மேலெல்லாம் விழுந்துருச்சா 2 சிப்பு பண்ணுங்க. அதாவது 100 ரூபாங்கிறத 200 ரூபா ஆக்கி மாதம் போட்டுக்கிட்டே போங்க. இதுதான் வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. இது இல்லாமல் நீங்கள் ப்ளூ சிப் ஸ்டாக்கு, நல்ல ஸ்டாக்கு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கீங்களா, எழுதி வச்சுக்கோங்க. நல்ல ஸ்டாக்ஸாக எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாக்கில் ஒன்று கூட சொத்தையாக இருக்கக்கூடாது, ஸ்மால் கேப்புங்கிற கேட்டகரி இருக்கக்கூடாது, கேஷ் ஃப்ளோ இருக்கக்கூடாது, ப்ரொமோட்டரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சூப்பரான மேனேஜ்மெண்ட் உள்ள நல்ல பிஸ்னஸஸ் நிறைய இருக்குது, அதை போட்டாலே ஒரு 200-300 பிஸ்னஸ் வரும். அந்த கம்பெனிகள்லாம் யாருமே எடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எடுக்கிறது எல்லாமே யாரோ சொல்கிற கம்பெனி, ஸ்மால் கேப்பு, அதாவது என்னென்னா போடணும், குயிக்காக மணி பார்க்கணும்னு பார்க்குறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், ட்ராப்பில் மாட்டுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் கரெக்டாக புத்திசாலித்தனமாக முடிவை எடுத்துக்கங்க. இப்போ வாய்ப்புகள் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு 10% தான், ஆனால் கீழே போகிறதுக்கு அல்லது கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு 90% இருக்குது. யோசிச்சு பாருங்க, இந்த சீமென்ஸ் மாதிரி ஸ்டாக்லாம் வந்து பாருங்கள், நீங்கள் 10% கீழே விழுந்திருக்கு, ஐயோ 10% விழுந்திருக்கேன்னு சொல்லி நீங்கள் வந்து பேசக்கூடாது. அது எங்கேருந்து 3000லேருந்து 8000 900 போயிருக்குது. சரிங்களா? அங்கேயே பீக்கில் இருக்க முடியுமா? அதோடைய வேல்யூவேஷனை பாருங்கள், எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அதோடைய பிபை ரேஷியோ எவ்வளோன்னு பாருங்கள், ஹிஸ்டாரிக்கலாக அதோடைய பிபை ரேஷியோ எவ்வளோ இருந்திருக்குன்னு பாருங்கள். இன்னமும் வந்து அந்த கம்பெனி வந்து க்ரோத் ஆகுமா? அவ்வளோ பெரிய கம்பெனி இன்னும் வந்து டபுள் ஆகுமா? அவ்வளோ பெரிய கம்பெனினா நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் உள்ள கம்பெனி தான், மிட் கேப் கம்பெனி தான். பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஜஸ்ட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கிற எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு லாஜிக்கலாக யோசிச்சாலே உங்களுக்கு தெரியும் எது ஹை ப்ராபபிலிட்டி, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. சரிங்களா? நான் சொல்லிட்டேன், நீங்கள் உஷாராக சூதானமாக இருங்க. உங்களுக்கு 10 வருஷத்துக்கு தேவையில்லாத பணத்தை மட்டும் தயவு செஞ்சு உள்ளே வச்சுக்கோங்க. அதுவும் இண்டெக்ஸில் வச்சுக்கோங்க, இல்லை மியூச்சுவல் ஃபண்டு டைரெக்டில் வச்சுக்கோங்க, இல்லை நல்ல ப்ளூ சிப் கம்பெனிகள்லாம் நல்ல வேல்யூவேஷனில் என்ட்ராக ஆரம்பிச்சிருச்சு.
பிடிச்சி வச்சுக்கோங்க. சூப்பராக நீங்கள் 10 வருஷம் இல்லை 20 வருஷம் வச்சாலும் மன நிம்மதியோடு இருக்கலாம். ஏன்னா அந்த கம்பெனியெல்லாம் இன்னும் 20 வருஷத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். அப்படி நினச்சி வைக்கிற கம்பெனிலே ஒரு 3 கம்பெனி ஃபெயில் ஆகும். ஆனால் நீங்கள் எடுத்துருக்கிற ஸ்டாக்கெல்லாம் ஸ்மால் கேப் கேட்டகரியில் டேரெக்டாக வாங்கியிருக்கிறீங்க. ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர் வேணும்னா தயவு செஞ்சு ஸ்மால் கேப்ஸ் இண்டெக்ஸ் வாங்கிக்கோங்க, இல்லை மியூச்சுவல் ஃபண்டு டேரெக்ட் வாங்கிக்கோங்க. அதாவது ஸ்மால் மிட் கேப்பு இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. டேரெக்டாக முதலீடு பண்ணாதீங்க. டேரெக்டாக முதலீடு பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் அல்லது மியூச்சுவல் ஃபண்டு அந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்கை வந்து ரொம்ப வருஷமாக வச்சுட்ருக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிகளில் வேணால் கொஞ்சம் எக்ஸ்போஷர் எடுத்துக்கங்க. நான் அதுதான் சொல்கிறேன். இப்போ 2 வருஷத்தில் வந்து மேலே ஏறி இருக்குன்னு எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் ஸ்மால் கேப்பை தான் தூக்கி பிடிக்கிறீங்க. நான் வந்து இதுக்கு மேலே சொல்ல விரும்பலைங்க. எல்லாரும் வந்து பயப்படுறீங்க. உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்லேயே இருக்கக்கூடாது. சரிங்களா? டெக்னிக்கலாக பார்க்குறப்பையும் இந்த 23,500 தான் வந்து 200 டெய்லி மூவிங் ஆவரேஜ் அந்த சப்போர்ட்டில் இருக்குது. அதாவது நம்ம அந்த கோல்டன் கிராஸு டெத் கிராஸ் பற்றி பேசியிருக்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து இந்த 200 டே மூவிங் ஆவரேஜை இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி போய் டச் ஆகி அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு வந்து சாதகமாக அமைஞ்சதுனால மறுபடியும் மார்க்கெட் மேலே போச்சு. இப்போ மறுபடியும் அதே பாயிண்ட்டு டச் ஆகி நிற்கிது. புரியுதுங்களா? 2 தடவை டச் ஆயிடுச்சு, 3ஆவது தடவையும் டச் ஆகி அதுக்கப்புறம் வந்து உடச்சி கீழே போகலாம். சரிங்களா? ஆனாலும் இதில் டைம் கரெக்ஷன் வரப்போகுதா இல்லை வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கரெக்ஷன் வரப்போகுதான்னு தெரியல. ப்ரைஸ் கரெக்ஷன்னா ரொம்ப ஷார்ப்பாக கீழே விழுந்துடும். சரிங்களா? கொரோனா பீரியட் மாதிரி. ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து டைம் கரெக்ஷன் கொடுக்கலாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்கிறத பார்த்தா 2025 இஸ் கோயிங் டு பி a டஃப் இயர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் 2 விதமாக நம்ம யோசிக்கலாம். என்னென்னா அவங்க எல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து இன்னும் சீப்பாக எஃப்ஐஐஸ் வாங்குறதுக்காக ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்களா, இல்லை உண்மையிலுமே வந்து 2025 வந்து இப்படி கோயிங் டு பி ஹார்ட் இயராக இருக்க போதா அப்படிங்கிறது வந்து நம்ம தான் யோசிக்கணும். 2025 ஹார்ட் இயராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஏகப்பட்ட ஸ்மால் கேப் மிட் கேப் கம்பெனிகள் அதோடைய வேல்யூவில் இருந்து ஏகப்பட்ட உயரத்தில் நிற்கிது. அதெல்லாம் வந்து மார்க்கெட் இண்டெக்ஸே மேலே போனாலும் நல்ல கிளைமேட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து உடஞ்சி தான் விழுகும். ஃபண்டமெண்டலை புரிஞ்சுக்கோங்க. 100 ரூபா பொருளுக்கு நீங்கள் 300 ரூபா கொடுத்துக்கிட்டு அதை வந்து இன்னும் 1000 ரூபா போகணும்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு 300 ரூபா ஸ்டாக்கு 1000 ரூபா போகும். எந்த ஸ்டாக்கு போகும்? நீங்கள் சப்போஸ் 20 ஸ்டாக்கு வச்சுருக்கீங்க, அதை விற்றீங்கன்னா அதில் ஒரு 4 ஸ்டாக்கு தான் மேலே போகும். 16 ஸ்டாக்கு வந்து அந்த வேல்யூவேஷன்லேருந்து கீழே தான் வரும். அந்த ப்ராபபிலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டினா என்ன? எப்பொழுதுமே எது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த புத்திசாலித்தனத்தோட முதலீட்டு முடிவு எடுக்கிறது தான் நமக்கு உச்சிதமாக இருக்கும். சரிங்களா? நான் இதை ஏன் தொடர்ந்து பேசுகிறேன்னா, இந்த ஸ்மால் கேப்பில் நிறைய எக்ஸ்போஷர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு க்ளீனாக தெரியுது. ஸ்மால் கேப்னா என்னன்னு கூட தெரில. நீங்கள் இண்டெக்ஸ்குள்ளே இல்லாத அட்லீஸ்ட் நிஃப்டி ஒரு 100, 150, 200க்குள்ளே இல்லாத கம்பெனிகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோடைய பிஸ்னஸ் புரியாமல் அந்த ப்ரொமோட்டரை பற்றி தெரியாமல் நீங்கள் சும்மா ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரிஸ்கில் இருக்கீங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா போய் சார்ட்டை பாருங்கள். அதோடைய சார்ட்டு இந்த 4-5 வருஷத்தில் பயங்கரமாக ஏறி இருக்குது அப்படின்னா அதோடைய ஏர்னிங்ஸை செக் பண்ணுங்கள். எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க, என்ன பிபிஇ ரேஷியோவில் இப்போ இருக்குது, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 50 பிஇ கொடுத்து வாங்குறது கரெக்டாக, 35 பிஇ கொடுத்து வாங்குறது கரெக்டாக. ஒரு சாதாரண ஸ்மால் கேப்புக்கு ஒரு 50 பிஇ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் மாதிரி கம்பெனியே 50 பிஇயில் இருக்குது. நான் எதுக்கு அந்த கம்பெனியை விட்டுட்டு இந்த கம்பெனியை வாங்கணும் அப்படின்லாம் உங்களை நீங்களே கொஸ்டின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு வழி பிறக்கும் உங்களுக்குள்ள. நான் பயமுறுத்தலை. மார்க்கெட் மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதே போல் கன்சாலிடேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது. 5 வருஷத்தில் இப்படி ஏறின மார்க்கெட்டு ஏர்னிங்ஸ் கேட்சப் ஆச்சு. ஆனால் வந்து இன்னமும் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது. வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குன்னா மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் கிடையாது. ஒவ்வொரு செக்டரையும் பார்க்கணும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கையும் பார்க்கணும். நீங்கள் எப்படி முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வேல்யூவேஷனே சேஞ்ச் ஆகும். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்தாலும் சரி, இண்டெக்ஸ் ரூட்டில் வந்தாலும் சரி, எல்லாமே ஸ்டாக்குகளில் தான் வந்து முடிய போகுது. அப்போது ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நீங்கள் வந்து பார்க்கணும். எந்த ஸ்டாக்குக்கு எவ்வளோ வேல்யூவேஷன் இருக்குது. டைட்டனுக்கு இவ்வளோ வேல்யூவேஷன் இருக்கா, பரவாயில்ல, சூப்பரான கம்பெனியாக இருந்தாலும் 100 பிக்கு மேலாம் கொடுத்து என்னால் வாங்க முடியாது, நான் முட்டாள் கிடையாது, ஸோ வாங்க மாட்டேன். இல்லை ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஹிஸ்டாரிக்கல் பிஇ வந்து 50 பிக்கு மேலேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து கன்சம்ஷன் சரியில்லை, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, அதனால் அந்த செக்டருக்கு ஒரு டவுனு. பட் இருந்தாலும் வந்து இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப வருஷமாக கன்சாலிடேட் ஆகிடுச்சு, 50 பி கிட்ட இருக்குது. நான் இருந்தாலும் வந்து இதுதான் ரைட் டைம் டு என்டர். ஸோ
நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்துஸ்தான் யூனிலிவரை அக்குமுலேட் பண்ணுறேன். இப்படி யோசிக்கிறது நல்ல ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் பாட்டுக்கு ஊர் பேர் தெரியாத கம்பெனி இல்லை யாரோ சொல்கிற கம்பெனி அதை எடுத்துகிட்டு உள்ளே போய் பாருங்கள், 100 கோடி 200 கோடி கேஷ் ஃப்ளோ இருக்கும். அதுவும் இப்போ தான் வந்திருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்கும். அட்ஜஸ்டட் இபிஎஸ் போய் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த மார்க்கெட் பூமில் வந்து மேபி மேலே போயிருந்துருக்கலாம். ஆனால் இன்னும் 5 வருஷத்துக்கு அதே பூமை கொடுக்க முடியுமா, அதே க்ரோத்தை கொடுக்க முடியுமா? அந்த பிஇயை செக் பண்ணுங்கள். பி/இ ரேஷியோ உங்களுக்கு 20 கீழே இருக்கா? ஸ்மால் கேப் எதுவுமே 20 கீழவே இல்லை, எல்லாம் 50க்கு மேலே இருக்குது. ஒரு 50 பிஇ கொடுத்து ஒரு ஸ்மால் கேப்பை வாங்குறதுக்கு 50 கேப்பு கொடுத்து HCL வாங்கலாமா அப்படிங்கிறத பாருங்கள். HUL ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிட்டை பற்றி பேசுகிறேன். நீங்கள் கம்பேர் பண்ணி ஒவ்வொரு செக்டரையும் அனலைஸ் பண்ணி கரெக்டாக பிடிங்க. ஒன்றுமே தெரியாத பிகினரா நீங்கள் எங்கெங்கே பொசிஷன் வச்சுருக்கிறீங்க, களை எடுக்கணுன்னா இப்போவே களை எடுங்க. சரிங்களா? இல்லாட்டி இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நிம்மதியாக இருங்க. தொலைக்க போகிற பணம் தான். லார்ஜ் கேப்பும் வந்து சூன்யமாக போய் முடியலாம், ஸ்மால் கேப்பு நல்லா பெருசாக வந்து முடியலாம். இதெல்லாம் ரேர் சினாரியோ தான். புகைப்பிடிக்காதவன் வந்து சீக்கிரம் 30 வருஷத்தில் செத்து போயிடுவான். ஆனால் புகைப்பிடிக்கிறவன் வந்து 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தான் அப்படின்லாம் ஆர்கியூ பண்ணுவாங்க. நம்ம ஜென்ரலாக யோசிக்கணும். கரெக்டுங்களா? 80-90% புகைப்பிடிக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது நோன் ஃபேக்ட். நீங்கள் இந்த ஒரு கேஸை எடுத்துக்கிட்டு அதை எக்ஸப்ஷன் கேஸை எடுத்துக்கிட்டு விதாண்டவாதம் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஜென்ரிக்காக நம்ம நாலேஜை அறிவை ஜென்ரிக்காக வந்து அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு சுற்றி எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. மார்க்கெட்டை விட்டு இதுக்காக பயந்து வெளியிலையும் போயிடக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ நானும் தான் என்னோடய போர்ட்ஃபோலியோ எல்லாம் ரெட்டில் தான் இருக்குது. ஆனாலும் நான் மார்க்கெட்டில் இருக்க தான் போகிறேன். இதை எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். ஆனால் என்கிட்ட பைசா இல்லை. ஏன்னா பைசா வரும்பொழுது நான் ஒவ்வொன்றா வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதுவும் லார்ஜ் கேப்பு நல்ல ப்ளூ சிப்பில் வேல்யூவேஷன் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். சப்போஸ் இண்டெக்ஸ் எல்லாம் உடஞ்சி 22,000க்கு கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக இண்டெக்ஸில் நான் வந்து பல்க் இன்வெஸ்டிங் பண்ணுறதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். அதாவது எப்போனா 22,000ங்கிறத வந்து தொட்டு கீழே போகிற பட்சத்தில் தான் தொட்டாலே அதுக்கப்புறம் என்னுடைய முடிவுகள் எல்லாம் வந்து பல்க் இன்வெஸ்டிங் பண்ணுங்கிறத வந்து நோக்கி போகும். ஏன்னா வேறு அசட் கிளாஸை விற்றுட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவேன். அந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டை கூட நான் விற்றுட்டு போடுவேன். அந்த மாதிரி கேட்டகரி நான்.